வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஷூட் பண்ணேன். உடனே வந்து அப்லோட் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க கிளைமேட் நம்ம ஏரியால எப்படி இருக்குன்னே சொல்ல முடியலங்க. ஸோ பனியும் ஒரு பக்கம் பெஞ்சிட்டு இருக்கு, மழையும் தூறல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, வெயில் வந்து லைட்டாக வந்துட்டு வந்துட்டு போகுது. ஆனால் இந்த பனியும் மழையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்களுக்கு செட்டே ஆகாது. ஸோ ரொம்பவே வந்து கடுப்பாக இருக்கும். நம்மளுக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேறு சகதியமாக இருக்கும். கோழி இருக்கிற இடமும் ஈரமாக இருக்கும். கூண்டு ரோட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈரமா இருக்குன்ட்டு. ஸோ பனியும், மழையும் வந்து கன்டினியூவா இருந்துட்டே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோழிங்களுக்கு ஆகவே ஆகாது. எல்லா கோழிகளும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு இடத்துல போய் நின்னுட்டு தான் இருக்கு. எங்கேயும் மேயவே போல. ஸோ ரெக்கைலாம் ஈரமாயிட்டு அதுங்களுக்குமே பிடிக்காதுங்க இந்த கிளைமேட்டு. இந்த இதில பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட்ல ஓரளவு நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா, நம்மகிட்ட இருக்க கோழிகள ஓரளவு நம்ம காப்பாத்தலாம். ஏன்னா, இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கோழிகள வந்து கொஞ்சம் நல்லா பாதுகாக்க வேண்டியது. ஏன்னா டப்புன்னு வந்து நோய் சீக்காயி அடிபட ஆரம்பிச்சிரும். கோழிகள் டப்பு டப்புன்னு அடுத்து அடுத்து போக ஆரம்பிச்சிரும். ஸோ இதுலேருந்து தடுக்கிறதுக்கு சில விஷயம்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கூண்ட தொறந்து விடுறதுலேருந்துங்க. கூண்ட பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா வந்து 6 மணிக்கெல்லாம் தொறந்துருவோம். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது சிறுவிடை கோழி. சிறுவிடை கோழின்னு இல்ல, மத்த கோழியா இருந்தாலுமே சரி, அதோட டைம் தாண்டிடுச்சுன்னா கோழிகள் வந்து கத்த ஆரம்பிச்சிரும். ஸோ மேய்ச்சல்ல போற கோழிகள சொல்றேன். அதோட டைம தாண்டி நம்ம லேட் ஆக்கிட்டோம்னா கத்திக்கிட்டே இருக்கும். கூண்ட தொறந்து விடுறா அப்படின்ற மாரி கத்திக்கிட்டே இருக்கும். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே 6 மணிக்கு தொறந்து விடுவோம். ஆனா, இப்ப இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து ரொம்பவே மோசமா இருக்கனால ஒரு 8 மணி ஓரளவு வெயில் வந்துட்ட பிறகு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, தொறந்து விடுறேன். 8, 9 மணி ஆனாலுமே கூண்ட தொறக்காம அப்படியே தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயில் வந்துட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தொறந்து விடுறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் கோழிகள்லாம் மேய்ச்சல்ல போவோம். காலையிலேயே வந்து மேய்ச்சல்ல போறதுனால, அந்த பில்லு அதுக்கு தேவையான இதெல்லாம் மண்ணுல சீண்டி எல்லாத்தையுமே அப்படிதான் சாப்பிடும். அதில பார்த்தீங்கன்னா, மழைத்துளி இருக்கும், பனி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 6 மணி போல தொறந்து விட்டோம்னா, கண்டிப்பா நோய் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓரளவு வெயில் வந்துட்ட பிறகு நம்ம தொறந்து விட்டோம்னா, நம்ம கோழிகள் வந்து நார்மலான இதில இருக்கும். கொஞ்சம் பனி, துளி, மழைலாம் போயிரும். ஸோ ஓரளவு எப்பயும் மேயிற மாரியே மேயும். அதனால ஃபர்ஸ்ட்டு விஷயம் நீங்க கூண்டு தொறக்கறதுலேருந்து பார்த்துக்கோங்க. 2வது விஷயம் சுட தண்ணியே நீங்க வைங்க. ஸோ சுட தண்ணியில மஞ்சள் கலந்து வைக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா, மஞ்சளு, வைம்ரால் இதெல்லாம் கலந்து வச்சிருக்கேன். இதோட ரேஷியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தனியா வீடியோல போடுறேன். எப்படிலாம் கலந்து வைக்கணுன்ட்டு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற தண்ணிய பார்த்தீங்கன்னா, மஞ்சள் எல்லாமே கலந்து வைங்க. கோழிகள பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நீங்க கூண்டுலே வளங்க. நான் அததான் சொல்லுவேன். மேய்ச்சல்ல ஓரளவு மழை இல்லாதம்போது அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் டப்புனு வந்து நீங்க கூண்டுக்குள்ளார கூட்டுக்கோங்க. அதுதான் நம்ம கோழிகள பாதுகாப்பா வைக்கிறது. ஸோ இன்னும் நான் பார்த்தீங்கன்னா, ஃபுல் வீடியோவா ஒண்ணு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இந்த மழை டைம்ல என்னென்ன மெடிசன் குடுத்தா நம்ம கோழிகள கண்டிப்பா நோய் இல்லாம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஏன்னா, இந்த டைம் தான் வந்து நம்ம பண்ணைய வந்து அடி வாங்க வைக்கிற டைம். அப்படிதான் சொல்லுவேன். நம்ம கோழிகள் மேய்ச்சல்லே போல. ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மக்களே.